ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுடைய வீட்டில் இருந்தே உங்களுடைய மொபைல்லையோ உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். வெறும் 1500 இருந்தால் போதும். சரியா? ஓகே. ஸோ பாஸ்போர்ட் அப்ளைன்னு சொல்லி இந்த கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 வெப்சைட் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரெஸ் ஆர்டினரி பாஸ்போர்ட்டுன்னுக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம வந்து புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஒரு டீட்டெயில்ஸ் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணுங்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுங்கிறது இதில் கொஞ்சம் டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்டெப்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணணும் இந்த வெப்சைட்டில் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர் இருக்கா, அதில் ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாஸ்போர்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பக்கத்து டிஸ்ட்ரிக்ட், ஸோ நீங்கள் இப்போ நான் வந்து திருநெல்வேலி இருக்கேன். ஸோ எனக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து மதுரை. ஸோ அதனால் மதுரை வந்து ஹெட் ஆஃபீஸாக நான் கிளிக் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதில் அடுத்து வந்து உங்களுடைய ஃபுல் நேமை, உங்களை ஆதார் கார்டில் இருக்கிற அந்த நேமை கரெக்டாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி, இதில் நீங்கள் ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க, பேங்குக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பீங்க. ஸோ கரெக்டான அந்த இமெயில் ஐடி இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் கொடுக்கேன், நீங்கள் கரெக்டான ஒரு இமெயிலை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த இமெயிலுக்கு ஒரு ஓடிபிலாம் வரும். ஸோ அதனால் கரெக்டான இமெயிலை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து நான் எஸ் கொடுக்குறேன். ஏன்னா அதாவது ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். அந்த ஜிமெயில் ஐடியை லாகின் ஐடியாக ஓப்பன் ஆகணுமா, இல்லை நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு பேரை கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இமெயில் வச்சு லாகின் பண்ணுற விதமாக கொடுக்குறேன். ஸோ அதனால் எஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் ஓடிபி வந்து உங்களுடைய இமெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ அதை டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ பேக் லாகின் பேஜுக்கு மறுபடியும் வந்து நான் அந்த ஜிமெயில் கொடுத்த ஜிமெயிலை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்து சைன்அப் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ஐடி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஐடி வந்து சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அதில் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சரியா? இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத கொடுக்கணும். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூஸ் ஆஃப் பாஸ்போர்ட்டுன்னு இருக்கா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கட்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பாஸ்போர்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அது வேலிடேஷன் முடிஞ்சிருக்குன்னா நம்ம இதில் வந்து பாஸ்போர்ட் நம்பர் டைப் பண்ணி சென்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாம் அந்த மாதிரி போக வேண்டியிருக்கும். ஸோ அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ப்ரெஸ்ஸாக எப்படி ஓப்பன் பண்ணுறங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். இதில் அப்ளைங் பாருன்னு இருக்கலாம், நம்ம ப்ரெஸ் பாஸ்போர்ட்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நார்மல் கொடுத்துக்கோங்க. 36 பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் கிவன் நேம்னு இருக்கலாம், இந்த கிவன் நேமில் உங்களோட ஆதாரில் இருக்கிற உங்களுடைய நேமை கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நாங்கிற சும்மா ஜஸ்ட் சாம்பிளுக்கு குமார்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். சொர்நேம் இருக்கா, அதில் வந்து உங்களுடைய அப்பா பேரை கொடுத்துக்கோங்க. சொர்நேம்ங்கிறதுல உங்களோட அப்பா பேரை கொடுத்துக்கோங்க. கிவன் நேமில் உங்கள் பேரை ரெண்டுமே ஆதாரில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஒருவேளை 2 பேராக இருந்தால், ஸோ இந்த மாதிரி இருந்தால் கேப் போட்டு 2 பேராக கொடுத்துக்கோங்க. ஃபுல் பேராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் குமார்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து மெயில், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? வேறு செகண்ட் பேர் எதுவும் இருந்து, இல்லை நீங்கள் பேர் எதுவும் மாற்றிருந்தா கரெக்டாக நோ எஸ்ங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் நோங்கிறது கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் பிறந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்களுடைய ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய ஊர் போட்டிருக்கோம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் பிறந்தீங்கிற அந்த பேரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த ஊர் பேரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மேரிடாக சிங்கிளான்னு கேட்டிருக்கோம். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து
நீங்கள் இந்தியாவுக்கு அவுட் சைடில் பர்த் ஆகிருக்கீங்களா இல்லை இந்தியாவுக்குள்ளே தான் பிறந்தீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் அவுட் சைடுனா எஸ் கொடுக்கணும், நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் பிறந்திருந்தீங்கன்னா நோ கொடுக்கணும். ஸோ நோ கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுங்கிற பர்த்துங்கிறது கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு இருந்துன்னா பேன் கார்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா அப்படி விட்டுருங்க, அது முக்கியமானது கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் சேலரிடாக ப்ரைவேட்டில் வேலை பார்க்கிங்களா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கிங்களா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக என்னங்கிறத கேட்டிருக்கோம். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாங்கிறது கேட்டிருக்கோம். நான் செல்ஃப் எம்ப்ளாய்ங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து நான் உங்களுக்கு சொல்லுறேன். கிவன் நேமில் உங்களுடைய பேர், சொர் நேமில் உங்கள் அப்பா பேர், நீங்கள் ஜெண்டருங்கிறத மேலாக ஃபீமேலாங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு செகண்ட் பேர் எதுவும் இருக்கான்னா கேட்காங்க. ஸோ அதுக்கு எஸ் இருந்துன்னா எஸ் கொடுங்க, இல்லை அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃப்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் பர்த் சிட்டி, நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க, இந்தியாவுக்கு பிறந்தீங்களா வெளியில் பிறந்தீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி, அதாவது உங்கள் அம்மா அப்பா உங்களோட அண்ணன் தம்பி யாரும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்காங்களான்னு சொல்லி கேட்காங்க. ஸோ எஸ்ஸுனா பார்க்குறாங்க வேலை பார்க்குறாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா இன்னும் கொடுங்க. அடுத்து எடுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நம்ம 10th பாஸ், இப்போ நான் டிப்ளமானா 10th பாஸ் அபோவ் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணணும். நீங்கள் டிகிரினாலும் அதை கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா 10க்கு மேலே படிச்சிங்கன்னா நான் ஈசிஆர் கேட்டகரியில் வரும். 10க்கு கீழே தான் படிச்சிருக்கீங்கன்னா ஈசிஆர் கேட்டகரியில் வரும். ஸோ அந்த ஈசிஆர் கேட்டகரினா என்னங்கிறத நான் ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் 10th பாஸ் அபோவ் அப்படின்னா நான் ஈசிஆர் கேட்டகரி வரும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய அடையாளமாக மச்சம் எதுவும், அதாவது மார்க்கு தழும்பு இந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா உங்களோட கையிலையோ கால்லையோ எதில் இருக்கோ ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டான நம்பரை என்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆதாரை தான் நீங்கள் நேரடியாக நீங்கள் போகும்போது கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான ஆதாரை கொடுத்துக்கோங்க. எஸ் அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் உங்களுடைய அப்பா பேர் உங்களுடைய அம்மா பேரை கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த நேம் டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய அப்பா பேர் உங்களுடைய அம்மா பேரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய புது சேனல். ஸோ இந்த சேனலை ஃபுல்லாக டெக்னாலஜி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஒர்க் சம்மந்தமான வீடியோஸும் வரும். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய அட்ரஸ் டைப் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ இந்தியாவை விட்டு அவுட் சைடில் இருக்கீங்களா இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்களா கேட்டிருப்பாங்க. ஸோ அவுட் சைடில் இருக்கீங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லை இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்கிறவுடைய அட்ரஸை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. சரியா? ஸ்ட்ரீட்டு, அடுத்து வில்லேஜ், உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் எஸ் பெர்மனண்ட் அட்ரஸ்ன்னு இருக்கா, அதில் எஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸும் இப்போ நீங்கள் கொடுக்குற அட்ரஸும் சேம் தானா எஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். இதில் ஸோ உங்களுடைய எமர்ஜென்சி, அதாவது ஸோ ஒரு எமர்ஜென்சியில் இந்த யாருக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கார்டியன் யாராவது உங்களோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு யாரும் இருந்தால் அவங்க பேரை கொடுத்து அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு எல்லாமே சாம்பிள் தான் கொடுக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தெளிவாக உங்களுக்கு கரெக்டானவங்கள கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பேஜில் நீங்கள் எல்லாமே நோ கொடுக்குங்க. சரிங்களா? நோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே,
நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நம்ம வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஃபுல்லாக டெக்னிக்கல், நம்ம மொபைல் சம்மந்தமாக எல்லா பற்றின ஆன்லைன் ஒர்க்கு சம்மந்தமான வீடியோஸ்லாம் வரும். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் நோ கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா அடுத்து இந்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது போலீஸ் கேஸு எதுவும் ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா மட்டும்தான் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், கரெக்டாக செலக்ட் பண்ணி. மற்றபடி எந்த ஒரு கேஸும் எதுவும் இல்லைன்னா எல்லாத்துலேயும் நோ கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ப்ரிவ்யூ பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய பேர் எப்படி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? ப்ரிவ்யூஸில் போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுவும் தேவைப்பட்டாத மாற்றிக்கலாம். ஓகே, டிக் பண்ணிவிட்டு அடுத்து அக்ரி டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் இதில் வந்து உங்களோட பர்த் டீட்டெயில்ஸ்க்காக நம்ம கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ரூஃப், என்ன ப்ரூஃப் கொடுக்கணுங்க கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ரூஃப் கையில் இருக்கோ, உங்களுடைய பர்த் டேட்டுக்கு கரெக்டான மேட்சான ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் ஸோ அந்த இதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதை மாதிரி ஏதாவது கேட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கரெக்டாக உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஓட்டர் ஐடி கொடுக்கேன். ஓகே, அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ். ஸோ உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்காங்க. எல்லாருமே ஆதார் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஆதார் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து அக்ரி கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய பிளேஸ் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஒர்க் சம்மந்தமான அத்தனை வீடியோஸும் வரும். ப்ளஸ் வந்து மொபைல் கம்ப்யூட்டர் பற்றின ரிவ்யூ பற்றின வீடியோஸும் வரும் நம்மளோட சேனலுக்கு. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஓகே, அடுத்த பேஜில் இதில் வந்து பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகலாங்கிறத டேட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இதில் கொடுத்துருக்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸோ டேட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்றைக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத இதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கலாம். ஸோ அந்தந்த டேட்லாம் அவைலபிளாக இருக்கும். அந்த டேட்டில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் கரெக்டான ஒரு டேட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இது எதுவுமே ரீப்ரெஸ்ஸு ரீட்ரைரெக்ட் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். நீங்கள் எதுவுமே ரீப்ரெஸ் எதுவுமே பண்ணிடக்கூடாது. கண்டினியூவாக கொடுத்து பே நவுன்னு சொல்லி இப்போ கொடுத்துக்கோங்க. ஒரு 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த பேஜ் வரும். இதில் வந்து யூபிஐ மெத்தடை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட டெபிட் கார்டு எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் யூபிஐ மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ யூபிஐ மெத்தடை செலக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கியூஆர் கோடுனாலும் சரி, இல்லை ஐடி இருந்ததுன்னா ஐடியை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் கொடுக்கலாம். இல்லை கியூஆர் கார்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும். பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரீடைரக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு ரிசிப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு, பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது இதை கொண்டு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் தெரியல, உங்களுக்கு புரியல அப்படின்னா எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.